அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று சமூக அறிவியலில் ஒரு புதிய பாடத்தை நாம் இன்று பார்க்க போகின்றோம். நிதி நிறுவனங்களும் சேவைகளும். நீங்க எல்லாருமே ரூபாய் நோட்டுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ரூபாய் நோட்டுகளை பரிசோதித்து பார்த்திருக்கீங்களா? இந்த ரூபாய் நோட்டுகள்ல பல்வேறு சிறப்பம்சங்களை இந்த ரூபாய் நோட்டுகள்ல உங்களுக்கு பார்க்க முடிகின்றது. இந்த சிறப்பம்சங்கள்ல ஒரு சிறப்பம்சத்தை உங்களுடைய பாட புத்தகத்துல ஒரு படமாக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பாருங்க, இந்த படம் உங்களுக்கு என்ன படம் உங்களுக்கு தெரிகின்றதா? நம்மளுடைய பாரதிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு படமாகவும் இதுல கொடுத்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா ரூபாய் நோட்டுகள்லையும் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய சின்னத்தை உங்களுக்கு பார்க்க முடிகின்றது. அப்படின்னா நம்ம இந்த ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கு உரிமை உள்ள நிறுவனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கட்டும். ஆமா, இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கு அதிகாரம் உள்ள ஒரே நிறுவனம் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரதிய ரிசர்வ் பேங்க். சரி, அப்போ இந்த ரிசர்வ் பேங்கை பத்தி நம்மளுக்கு விரிவாக இந்த பாடப்பகுதியில பார்க்கலாமா? சரி, இந்த இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய மைய வங்கியாகும் இந்த ரிசர்வ் வங்கி. ஏன் இந்த ரிசர்வ் வங்கி நம்ம மைய வங்கி சொல்றோம்? இந்தியாவில் உள்ள எல்லா வங்கிகளுக்கும் தலைமையாக உள்ள வங்கியாகும் இந்த வங்கி. அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள எல்லா வங்கிகளையும் ரிசர்வ் வங்கியாகவும் கட்டுப்படுத்தி வருகின்றது, ஆலோசனை கூறி வருகின்றது, அறிவுரை கூறி வருகின்றது. அதனால தான் இந்த இந்தியாவில் உள்ள எல்லா வங்கிகளுக்கும் மையமான ஒரு வங்கியாக நாம் கருதுகின்றோம். அதனால தான் நம்ம ரிசர்வ் வங்கி என்ன சொல்றோம்? மைய வங்கி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நிறுவனம் 1935 இந்த நிறுவப்படுகின்றது. இதனுடைய தலைமை இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மும்பையாகும் இதனுடைய தலைமை இடமாக நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. சரி, இப்போ இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முக்கியமான பணிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, உங்க பாட புத்தகத்துல ஒரு ஃப்ளோ சார்ட்டாக உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முக்கிய பணிகள். அதுல ஒண்ணு, பணம் அச்சடித்து வெளியிடுதல், கடன் வழங்குவதை கட்டுப்படுத்துதல், அரசின் வங்கி, வங்கிகளின் வங்கி ஆகிய 4 முக்கிய பணிகளையாக்கும் இந்த இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணிகளாக நம்ம சொல்றோம். அதுல முதல்ல பணம் அச்சடித்து வெளியிடுதல். நம்ம இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். பணம் அச்சடித்து வெளியிடுதல். நம்ம இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள், என்னெல்லாம் ரூபாய் நோட்டுகள் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் புழக்கத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. 10 ரூபாய் நோட்டுல இருந்து 2000 ரூபாய் நோட்டு வர நம்மளுக்கு இன்னைக்கு நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த 1 ரூபாயை தவிர பாக்கி உள்ள எல்லா ரூபாய் நோட்டுகளையும் அச்சடித்து வெளியிடுவது யார் தெரியுமா? நம்மளுடைய இந்திய ரிசர்வ் வங்கியாகும். அப்போ 1 ரூபாய் நோட்டை தவிர பாக்கி எல்லா ரூபாய் நோட்டுகளையும் அச்சடித்து வெளியிடுவது நம்முடைய இந்திய ரிசர்வ் வங்கி. அப்போ இந்த 1 ரூபாய் நோட்டுகளையும் அதே மாதிரி இந்த நாணயங்களையும் அச்சடித்து வெளியிடுவது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? மத்திய அரசின் கீழ் உள்ள நிதி அமைச்சகமாக்கும் இந்த 1 ரூபாய் நோட்டையும் அதே மாதிரி நாணயங்களையும் நமது நாட்டில் அச்சடித்து வெளியிடுகின்றது. அப்போ நம்ம ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து வெளியிடுவதற்கு இந்த ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருக்கு நம்ம பார்த்தோம். அப்போ இஷ்டத்துக்கு இந்த பணத்தை ரிசர்வ் பேங்க் பணத்தை அச்சடித்து வெளியிட முடியுமா? அதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. பணத்தை அச்சடிப்பதற்கு ரிசர்வ் வங்கிக்கு சில வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பணத்தை அச்சடிக்க வேண்டுமானால் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எத்தனை பணம் அந்த ரிசர்வ் பேங்க் அச்சடிக்குதோ அதற்கு ஈடாக அதற்கு மதிப்புள்ள தங்கத்தையோ அல்லது வெளிநாட்டு நாணயத்தையோ ஈடாக மாற்றி வைத்த பிறகுதான் இந்த பணமானது ரிசர்வ் பேங்க் அச்சடிக்கின்றது. அப்போ 1 கோடி ரூபாய் அல்லது 500 கோடி ரூபாய் அடிக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த 500 கோடி ரூபாய்க்கு ஈடான அந்த தங்கத்தையோ அந்த வெளிநாட்டு நாணயங்களோ மாற்றி வைத்து அதற்கு ஈடாகத்தான் இந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணது? பணத்தை அச்சடிக்கின்றது. அதற்கு வழிமுறைகள் இருக்கின்றது. அப்ப பணம் அச்சடித்தல் வெளியிடுதல் அப்படிங்கிற தலைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இனி அடுத்த பணியான கடன் வழங்குவதை கட்டுப்படுத்தல் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம இந்திய ரிசர்வ் வங்கியாக்கும் இந்த ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதன் மூலமாகவும் அதே மாதிரி இந்த பொதுமக்களுக்கு கடன் வழங்குவது மூலம் எல்லாமே நம்முடைய இந்த நம்ம நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்புல
பணப்புழக்கம் ஏற்பட்டு வருகின்றது. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த கடன் வழங்குவதை கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்கினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக பணியாக நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அது எவ்வாறு இந்த கடன் வழங்குவதை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாருங்க, வட்டி விகிதத்தை கூட்டியும் வட்டி விகிதத்தை குறைத்துமாக்கும் இந்த கடன் வழங்குவதை கட்டுப்படுத்து. இப்ப வட்டி விகிதம் கூடும் போது என்ன ஆகும்? கடன் எடுப்பவர்கள் குறைவாக கடன் எடுக்கக்கூடிய அந்த வழக்கம் குறைக்கப்படுகின்றது. அதே வட்டி விகிதம் குறைக்கப்படும் போதோ ஆளுகள்லாம் வட்டி குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேங்க்ல இருந்து நிறைய கடன் எடுப்போம்ல. இப்ப கடன் எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றது. அப்போ கடன் வழங்குவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பணியான இந்த பணியை இந்த ரிசர்வ் வங்கி செய்து வருகின்றது. அடுத்த ஒரு பணியை நம்ம பார்க்கறோம்னா அரசினுடைய வங்கி, கவர்மெண்டினுடைய பேங்காக்கும் இந்த இந்திய ரிசர்வ் பேங்க், அதாவது நம்ம நாட்டினுடைய மத்திய மாநில அரசுகளுடைய பேங்காக செயல்படக்கூடிய பேங்காக்கும் இந்த ரிசர்வ் பேங்க். இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசிடம், மாநில அரசுகளிடம் உள்ள பணத்தை வைப்பு நிதியாக, டெபாசிட்டாக அது பெற்றுக்கொள்கின்றது. அது மட்டுமில்லாமல் அந்த மத்திய மாநில அரசுகளுக்கு கடன் வழங்குகின்றது. அது மட்டுமல்ல பிற வங்கி சார்ந்த சேவைகளை வழங்கவும் இந்த ரிசர்வ் வங்கி செய்து வருகின்றது. அப்போ இந்த அரசுக்கு செய்யக்கூடிய, மத்திய மாநில அரசுகளுக்கு செய்யக்கூடிய சேவைக்கு ரிசர்வ் பேங்க் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்ப்பதில்லை, ஃப்ரீயாவும் செஞ்சு கொடுக்குது அப்படின்னாக்க சொல்றாங்க. அரசினுடைய வங்கி இந்த ரிசர்வ் பேங்க். அப்போ அடுத்து நம்ம பார்க்கறோம் வங்கிகளின் வங்கி, வங்கிகளுக்கெல்லாம் பேங்கர்ஸ் பேங்க் இருக்கும், வங்கிகளின் வங்கி. என்ன ரிசர்வ் வங்கி அப்படி சொல்ல காரணம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லா வங்கிகளுக்கும் தலைமையான வங்கி, தலைமை ஏற்று செய்யக்கூடிய நடத்தக்கூடிய வங்கியாக்கும் இந்த ரிசர்வ் வங்கி. அது மாத்திரமில்ல, வங்கிகளுக்கு என்ன பண்ணுகிறது, பல்வேறு பொருளாதார செயல்பாடுகளுக்கெல்லாம் உதவக்கூடிய வங்கியும், அதே மாதிரி ஆலோசனை வழங்கி வருகின்றது. அதே மாதிரி இதெல்லாம் மிக முக்கியமான பணியாகும். ஆலோசனை வழங்குவதும் அந்த வங்கிகளுடைய செயல்பாடுகளுக்கு உதவுவதெல்லாம் இந்த ரிசர்வ் வங்கியோட மிக முக்கியமான பணியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுதுன்னா எல்லா வங்கிகளுடையும் பணம் சார்ந்த செயல்பாடுகளுடைய கடைசி தொடராக செயல்படுகின்றது. அதனால நம்ம வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்றப்ப நம்ம எல்லா வங்கிகளையும் கட்டுப்படுத்துகின்ற மிக உயர்ந்த வங்கி தான் இந்த வங்கி. நம்ம பார்த்தோம் வங்கிகள்ல ஆலோசனை கூறுவதும் அதே மாதிரி அறிவுரை வழங்குவதெல்லாம் இந்த ரிசர்வ் பேங்காக நம்ம இப்ப பார்க்க முடிஞ்சது. இனி நம்ம பார்க்கறதா வங்கிகள் மட்டுமல்ல, நாட்டுல செயல்படுகின்ற பிற நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதும் தேவையான அறிவுரைகள் வழங்குவதும் ஆலோசனை வழங்குவதும் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய மிக முக்கியமான பணியாகும். அதனால வங்கிகளின் வங்கின்னு சொல்றோம். அதாவது வங்கிகளை போல செயல்படக்கூடிய நிதி நிறுவனம். இப்ப பேங்க்ல என்ன செயல்பாடு நடக்கின்றது, பணம் சேமிப்புகளை, பொதுமக்கள் சேமிப்புகளை பெற்றுக் கொள்கின்றது, பொதுமக்கள் கடன் வழங்குகிறது. பேங்க்ல நடக்கக்கூடிய இந்த செயலை செய்யக்கூடிய வேற நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிதி நிறுவனங்கள். ஆனா அந்த நிதி நிறுவனங்கள் அதுபோல நம்ம புக்கில் நம்ம வேற பார்ப்பணுமோ அந்த நிதி நிறுவனங்களை பத்திட்டு, அப்ப அந்த நிதி நிறுவனங்களுக்கு எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமும் அதே மாதிரி அறிவுரை சொல்லவும் ஆலோசனை வழங்கவும் இந்த ரிசர்வ் வங்கி செய்யறதுனால்தான் நம்ம இந்த ரிசர்வ் பேங்க வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்வ் வங்கியை நம்ம சொல்றோம். இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணிகள்: பணம் அச்சடித்து வெளியிடல். ₹1 தவிர பிற எல்லா நோட்டுகளையும் அச்சடித்து வெளியிடுவது இந்திய ரிசர்வ் வங்கியாகும். ₹1 நோட்டும் நாணயங்களும் அச்சடித்து வெளியிடுவது மத்திய அரசின் நிதி அமைச்சகம் ஆகும். பணத்தை அச்சிடுவதற்கு குறிப்பிட்ட மதிப்பிலான தங்கமும் வெளிநாட்டு நாணய சேகரிப்பும் ஈடாக பாதுகாக்கப்படுகிறது. கடன் வழங்குவதை கட்டுப்படுத்துதல். கடன் வழங்குவதை கட்டுப்படுத்துதல் இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பொறுப்பாகும். வட்டி வீதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வட்டி வீதம் கூடும்போது கடனின் அளவு குறைகிறது. வட்டி வீதம் குறையும்போது கடனின் அளவு கூடுகிறது. அரசின் வங்கி.
மத்திய மாநில அரசுகளின் வங்கியாக செயல்படுவது என்பது இந்திய ரிசர்வ் வங்கியின் மற்றொரு பணியாகும். இதற்கு ஏற்ப மத்திய மாநில அரசுகளிடமிருந்து வைப்பு நிதிகளை பெற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கு கடன் வழங்கவும் செய்கிறது. அரசுகளுக்காக செய்யும் இத்தகைய சேவைகளுக்கு எந்தவிதமான பலனையும் வாங்குவதில்லை. வங்கிகளின் வங்கி. வங்கிகளின் செயல்பாடுகளுக்கு உதவவும் வங்கிகளுக்கு ஆலோசனை வழங்கவும் செய்வது ரிசர்வ் வங்கியின் பணியாகும். ரிசர்வ் வங்கி எல்லா வங்கிகளுடையவும் பணம் சார்ந்த செயல்பாடுகளின் கடைசி ஆதரவாக செயல்படுகிறது. எனவேதான் ரிசர்வ் வங்கி வங்கிகளின் வங்கி என்று அறியப்படுகிறது. சரி, நம்ம இங்க அடுத்த ஒரு தலைப்பை நம்மளுக்கு பார்க்கலாம். நிதி நிறுவனங்கள். என்ன வகை இந்த நிதி நிறுவனங்கள்? அதாவது சேமிப்பு, கடன் போன்ற பொருளாதார செயல்பாடுகளை செயல்படுத்துகின்ற நிறுவனங்கள் தான் நிதி நிறுவனங்கள். இல்ல, அதாவது பொதுமக்களுக்கு இல்ல கடன் வழங்கவும், அதே பொதுமக்கள் இந்த சேமிப்புகளை பெறவும், அதாவது சேமிப்பு, கடன் ஆகிய இந்த பொருளாதார செயல்பாடுகளை நடத்தக்கூடிய நிறுவனங்கள் நிதி நிறுவனம். இது எங்க நடக்குது? சேமிப்புகளை பெறுவது, கடன் கொடுக்க பேங்கும் பேங்கை போன்ற சில நிறுவனங்களும் இருக்குது. இந்த மாதிரி உள்ள நிறுவனங்களை தான் நம்ம சொல்றோம் நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம். நிதி நிறுவனங்களை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத ஒரு புக்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. நிதி நிறுவனங்களை நம்ம 2 வகையாக நம்மளுக்கு பிரிக்கலாம். நிதி நிறுவனங்களை நம்மளுக்கு எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்னு வங்கிகள், இன்னொன்னு வங்கிகள் அல்லாத நிறுவனங்கள். அப்ப வங்கிகள் எதெல்லாம் வருதுன்னு பாருங்க. வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், மேம்பாட்டு வங்கிகள், சிறப்பு வங்கிகள் ஆகிய வங்கிகள் எல்லாம் இதுல வருகின்றது. அதே மாதிரி வங்கி அல்லாத நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், வங்கிய பேங்க் அல்ல, ஆனா பேங்க மாதிரி செயல்படக்கூடிய, சேமிப்புகளை பெறுதலும் கடன் வழங்குதல் போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடிய பேங்க் அல்லாத நிதி நிறுவனங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா வங்கி அல்லாத நிதி நிறுவன கம்பெனிகள், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள், காப்பீட்டு கழகங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள்ல வரக்கூடிய பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம இதை ஒவ்வொன்றா நம்மளுக்கு இந்த பாடப்பகுதியில பார்க்கலாம். அதுல முதல்ல நிதி நிறுவனங்கள்ல வங்கிகளை நம்ம பேங்க், வங்கிகள் என்ன வகையான வங்கிகள்? நீங்க உங்க ஊர்ல நிறைய வங்கிகள் இருக்குது. அந்த வங்கிகளுக்குலாம் நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க போன ஏதாச்சும் பேங்குகளோட பேர் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கட்டும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இல்ல கனரா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க், இல்ல இப்படி நிறைய பேங்க் உங்க ஊர்ல இருக்கும். நீங்க ஏதாச்சும் போயக்கூடிய அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும். சரி, அப்படின்னா இந்த பொதுமக்களிடம் இருந்து வங்கிகள்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுமக்களிடம் இருந்து சேமிப்புகளை பெற்ற பேங்க்ல இதாக்கும் செயல்பாடுகள், பொருளாதார செயல்பாடுகள் நடக்குது. பேங்க்ல என்ன நடக்குது புரியுது உங்களுக்கு? பொதுமக்களிடம் இருந்து சேமிப்புகளை பெற்றுக் கொள்வதுடன் தேவையானவர்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் வழங்கும் நிறுவனங்களை என்ன சொல்லுவோம்? பேங்குகள், வங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கிய பொது சட்டங்களுக்கும் நிபந்தனைகளுக்கும் அடிப்படையில் தான் இந்த எல்லா பேங்கும், இந்தியாவில் உள்ள எல்லா பேங்கும் ரிசர்வ் பேங்கினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டு வருகின்றது அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. வங்கிகளுடைய இந்த செயல்பாடுகளை உங்களுக்கு ஒரு சூரியன் பத சூரியனாக கொடுத்திருக்காங்க பாருங்க. தனிநபர்கள், நிறுவனங்கள், அரசு. தனிநபர்கள், நிறுவனங்கள், அரசு, கவர்மெண்ட் ஆகியவற்றுக்கிட்ட என்னவாக சேமிப்புகளை பெறுவது வங்கிகளுடைய செயல்பாடாக தனிநபர்கள், நிறுவனங்கள், அரசாங்க சேமிப்புகளை பெறுகின்றது. அதே மாதிரி இந்த சேமிப்புகளாக வாங்கிய தொகை இருக்குதுல திருப்பி கொடுக்கும் போது வட்டியுடன் சேர்த்து கொடுக்கவும் செய்கின்றது. நீ கடனை பாருங்க, தனிநபர்கள், நிறுவனங்கள், அதே மாதிரி அரசு, கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணது, அரசுக்கு இந்த வங்கிகள் கடன் வழங்குகின்றது. அப்படி கடன் வழங்கி அந்த தொகையை நம்ம திரும்ப பெறும்போது வட்டியுடன் திரும்ப பெறுகின்றது. புரியுது? சேமிப்பு தொகையை திரும்ப வாங்கும் போது, சேமிப்பு தொகையை கொடுக்கும் போதும் வட்டி கொடுக்குது. கடன் தொகையை நம்ம திரும்ப வாங்கும் போதும் அதற்கு வட்டியை வாங்குகின்றது. சரி, இதற்கு நம்ம வங்கிகளுடைய செயல்பாடுகளாக நம்மளுக்கு பார்த்தோம். அப்போ இந்த கடன் வழங்கக்கூடிய இந்த வட்டி, அதே மாதிரி சேமிப்பிற்கு வழங்கக்கூடிய வட்டியை விட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூடுதலாக இருக்கின்றது. அதாவது இந்த கடன் வழங்கி திரும்ப பெறும் சொல்றதுல நம்ம கடன் கொடுத்த அந்த காசை திரும்ப பெறும்போது வாங்கக்கூடிய வட்டி அப்படிங்கிறது சேமிப்பு டெபாசிட் பண்ணவங்களுக்கு அந்த வட்டி கொடுக்கிற தொகையை விட கூடுதலான வட்டியை வாங்க கடனுக்காக்கும். அப்ப கடன் கொடுத்து அந்த கடன் திருப்பி வாங்குவதுல வட்டி சேமிப்பை விட நம்மளுக்கு வட்டி கூடுதலாக காணும். அதுல வரக்கூடிய அந்த வருமானத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த பேங்குகள் நடைபெற்று போய்கொண்டே அதோட முக்கிய வருவாய் பேங்குக்கு இந்த வருவாயாக்கும் நம்ம கணக்காக்குறாங்க. சரி, நீ அடுத்து நம்மளுக்கு பார்க்க போறது வங்கிகளுடைய வளர்ச்சி. இந்தியாவில் எப்படியாக இந்த பேங்கினுடைய அந்த வளர்ச்சி, அந்த கட்டங்களை நம்ம இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஒரு 3 கட்டங்களாகும் இந்த வங்கியினுடைய வளர்ச்சியை நம்ம பிரிச்சிருக்கோம். பாருங்க, 1870 தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் வங்கி, இந்துஸ்தான் பேங்க் அப்படிங்கிறதுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில நவீன முறையிலான முதல் வங்கியாகும் இந்த இந்துஸ்தான் பேங்க். அது நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இந்த வங்கிகளுடைய இந்த வளர்ச்சி, இந்தியாவில் உள்ள வங்கிகளுடைய வளர்ச்சியை நம்ம 3 கட்டங்களாக நம்மளுக்கு பிரிக்கலாம். அதுல ஒவ்வொரு கட்டமா நம்மளுக்கு இப்ப பார்த்துட்டு வரலாம். பாருங்க, அதுல முதல் கட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதற்கு ஆண்டு கொடுத்துருக்காங்க. 1770 முதல் 1969. 1770 முதல் 1969. 1969 அப்படிங்கிறது வங்கிகள் தேசிய மயமாக்கப்படையிலான கால அளவாக 1969. அப்போ 1770 முதல் வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்ட அந்த கால அளவான 1969 வரை உள்ள ஒரு காலகட்டத்தை நம்ம முதல் கட்டமாக நம்ம இதுல பாக்குறோம். அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் உள்ள வங்கிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி ஆகிய அந்த பிரசிடென்சி வங்கிகளை எல்லாம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகள் நிறுவியது. இந்த கட்டத்துல வங்கிகளுடைய செயல்பாடுகள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மிகவும் பின்தங்கிய நிலை. அந்த பேங்கிங் செக்டர்ஸ் அந்த வங்கிகளுடைய நிலை மிகவும் மோசமான நிலையில, ரொம்ப பின்தங்கிய நிலையிலும் இந்த முதல் காலகட்டத்தில் நம்மளுக்கு 1770 முதல் 1969 வரையுடைய காலகட்டம் என்பது வங்கியுடைய வளர்ச்சி மிகவும் பின்தங்கிய ஒரு காலகட்டமாக நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. ஆனா 1969 இருந்து 1990 வரையிலான அந்த 2வது காலகட்டத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பேங்கினுடைய வளர்ச்சி, வங்கியினுடைய வளர்ச்சி ரொம்ப தீவிரமான நிலையில் நல்ல ஒரு வளர்ச்சியை நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல பார்க்க முடிகின்றது. இந்த காலகட்டத்துல பேங்குகள் நீங்க பாத்தீங்கன்னா சமூக முன்னேற்றம் அதை லட்சியமாக வைத்துக் கொண்டு வங்கிகள் செயல்பட வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்தில் யாக்கும் இந்த வங்கிகள் நம்ம என்ன பண்ணோம், தேசியமயமாக்கலுக்கு நம்ம ஒரு வழிவகுத்தது. தேசியமயமாக்கலாக நம்ம மாற்றப்பட்டது. பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா 1969 14 வங்கிகள், 14 பேங்கும், அதே மாதிரி 1980 6 வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டது. 14 6 20. ஆனா இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியான அந்த நியூ இந்தியா வங்கி என்ன பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1993 பஞ்சாப் தேசிய வங்கியை கூட சேர்த்துனாங்க.
சேர்த்தும் போது நம்மளுக்கு என்னாச்சு 19 வங்கிகளாக இல்ல 1993 பஞ்சாப் தேசிய வங்கியோட சேர்த்தனால நம்மளுக்கு இப்போ 19 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளாக நம்மளுக்கு பார்க்க முடிந்த காலகட்டத்துல அந்த 19 தேசியமயமாக்கப்பட்ட அந்த வங்கிகளை உங்களுக்கு அந்த பேர்கள் அந்த படத்துல ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்திய மைய வங்கி, இந்திய வங்கி, பஞ்சாப் தேசிய வங்கி, பரோடா வங்கி, ஒருங்கிணைந்த வணிக வங்கி, கனரா வங்கி, அதே போல் தேனா வங்கி, சிண்டிகேட் வங்கி, யூனியன் வங்கி, அலகாபாத் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, மகாராஷ்டிரா வங்கி, இந்தியன் வங்கி, விஜயா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, ஆந்திரா வங்கி, ஓரியண்டல் வணிக வங்கி, பஞ்சாப் சிந்து வங்கி, யுனைடெட் இந்தியா வங்கி ஆகிய இந்த 19 வங்கிகளாகும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இந்த இரண்டாவது காலகட்டத்துல. நம்ம அடுத்த ஒரு காலகட்டத்தை நம்ம பார்க்க போறோம். மூன்றாவது காலகட்டமான 1991 முதல் உள்ள கட்டத்தை நம்ம மூன்றாம் கட்டம். இந்த கட்டம் என்பது வங்கிகளுடைய அடிப்படை பணிகள், அதாவது நம்ம சேமிப்புகளை பெறுதும் கடன் வழங்கக்கூடிய அந்த அடிப்படை பணிகளை போக ஏராளமான சேவைகளை நடைமுறைப்படுத்திய காலகட்டமாகும் இந்த மூன்றாவது காலகட்டம். அதாவது வேகம், குறைந்த நேரம், செயல்முறைகளை எல்லாம் பேங்கிங் அந்த செயல்பாடுகளை எளிதாக்கக்கூடிய அந்த முறை ஆகியவற்றை எல்லாம் உதவும் வகையில பல மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு காலகட்டமாகும் பேங்குகள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்றது. அது மிக முக்கியமான அந்த மாற்றங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம், அதே மாதிரி கிரெடிட் கார்டு, அதே மாதிரி போன் பேங்கிங், நெட் பேங்கிங், அதே மாதிரி கோர் பேங்கிங் போன்ற நவீன அமைப்புகள் எல்லாம் இந்த மூன்றாம் கட்டத்துல அந்த முன்னேற்றத்தினுடைய விளைவுகளை நம்ம இந்த கட்டத்துல பார்க்க முடிகின்றது. இந்த கட்டத்துல அங்கீகாரம் கிடைத்த தனியார் வங்கிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படி அங்கீகாரம் கிடைத்த அந்த தனியார் பிரைவேட் பேங்குகளை நவீன செயல்பாடுகளில் கூடுதல் வேகத்தில் நடைமுறைப்படுத்தியது. அப்போ இந்த நவீன செயல்பாடுகள் இப்ப என்னன்னு பார்த்தா நெட் கோர் பேங்கிங்ல இந்த செயல்பாடுகளை வேகப்படுத்தியது. இந்த பேங்க் தான் நம்ம சொல்றோம் புதிய தலைமுறை வங்கிகள், நியூ ஜெனரேஷன் பேங்க். அதாவது 1991 பிறகு உருவாக்கப்பட்ட வங்கியாக இந்த புதிய தலைமுறை வங்கிகள். சரி, அடுத்த அந்த காரியங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த பொதுத்துறை வங்கிகளை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இந்த நம்ம பார்க்க முடிகின்றது. அதாவது பொதுத்துறை வங்கிகளை எல்லாமே ஒன்றிணைத்து வங்கித்துறையில் தற்போது ஏராள மாற்றங்களை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய பேங்க் என்ன பேங்க் நமக்கு தெரியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அது என்ன பண்ணாங்கன்னா 2017 ஏப்ரல் 1 நம்ம என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேங்க அந்த பேங்கோட இணைச்சாங்க. என்னெல்லாம் பேங்க் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவிதாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா, இந்திய மகளிர் வங்கி போன்றவை எல்லாமே நம்ம இந்த எஸ்பிஐ கூட இல்ல எல்லாமே இணைக்கப்பட்டது. இந்த ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. இப்போ வங்கிகளை அடிப்படையாக ஒரே பணியை செயல்படுவதாக இருந்தாலும் சில செயல்பாடுகள் வேற்றுமைகளை நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அதாவது எல்லா பேங்குகள் நிறைய பேங்க் இருக்குது. இந்த பேங்கினுடைய செயல்பாடுகள் என்பது சேமிப்புகளை பெறுதல், கடன் வழங்குதல் போன்ற பொதுவான செயல்பாடுகள் இருந்தாலும் சில வேற்றுமைகள் நம்மளுக்கு பார்க்க முடியும். அந்த வேற்றுமைகளினுடைய அடிப்படையில நம்ம பேங்கை நம்ம எப்படி பிரிக்கிறான்னு பாருங்க. வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், வளர்ச்சி வங்கிகள், அதே போல சிறப்பு வங்கிகள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிக்கலாம். அதுல மிக முக்கியமான வங்கியாகும் வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸ். அதனுடைய சிறப்புகளை நம்மளுக்கு பார்க்கலாம். பாருங்க, இந்த வங்கித்துறைகள்ல பேங்கிங் செக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா மிகவும் பழமையானதும் அதே மாதிரி ஏராளமான பிரான்ச்சஸ் கிளைகள் உள்ள பேங்காக்கும் இந்த கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கி. நாட்டினுடைய பொருளாதார செயல்பாடுகள்ல முக்கிய செல்வாக்கை செலுத்தி வருகின்ற ஒரு பேங்காக்கும் இந்த பேங்க். இது என்ன பண்ணுகின்றது, பொதுமக்களிடம் சேமிப்புகளை பெற்றுக் கொள்கின்றது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரம், விவசாயம், வேளாண்மை, தொழிற்சாலை போன்றவைகளுக்கெல்லாம் தேவையான விதிமுறைகளின் அடிப்படையில் இல்ல அந்த எல்லா கடன் கொடுக்கிறது அதான் விதிமுறைகள் இருக்கு, சட்டத்திட்டங்கள். அதனுடைய அடிப்படையில இவங்களுக்கு பொதுமக்களுக்கு
அதாவது வியாபாரத்திற்கு, வேளாண்மைக்கு, தொழிற்சாலைக்கெல்லாம் கடன் வழங்குகின்றது. இந்த வங்கியை தான் நம்மளுக்கு என்ன சொல்றது, வணிக வங்கி. வணிக வங்கியினுடைய சிறப்புகள் நம்ம பார்த்தோம். வணிக வங்கியினுடைய வகைகளை நம்மளுக்கு பார்க்கலாம். அந்த வணிக வங்கிகளை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்னு பொதுத்துறை வங்கிகள், இன்னொன்னு தனியார் வங்கிகள். பொதுத்துறை அரசாங்கம் இல்ல கவர்மெண்ட், தனியார் பிரைவேட். பொதுத்துறை வங்கிகளும் தனியார் வங்கிகளும். இந்த பிரைவேட் பேங்க் தனியார் வங்கிகளை நம்மளுக்கு 2 வகையா நம்மளுக்கு பிரிக்கலாம். தனியார் இந்திய வங்கிகள், அதே மாதிரி தனியார் வெளிநாட்டு வங்கிகள் அப்படின்னு நம்மளுக்கு பிரிக்கலாம். பாருங்க, அதை நீங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. பொதுத்துறை வணிக வங்கிகளுடைய உரிமை பொதுவா யாருக்கு இருக்கும்? அரசாங்கத்திற்கு, கவர்மெண்ட்டுக்காக இதோடைய பொதுத்துறை வங்கியினுடைய அதிகாரம் இருக்கும் இல்ல. இவற்றினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது யாரா இருக்கும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக்கும் இந்த பொதுத்துறை வங்கிகளுடைய கண்ட்ரோல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால. அதே மாதிரி பாரத ஸ்டேட் வங்கி, அதை சார்ந்த வங்கிகள், அதே மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், கிராமிய மேம்பாட்டு வங்கிகள் எல்லாம் சேர்ந்ததாக்கும் இந்த பொதுத்துறை வணிக வங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தனியார் இந்திய வணிக வங்கிகளுடையும் தனியார் வெளிநாட்டு வணிக வங்கிகளுடையும் உரிமை யாருக்கு இருக்கும்? பிரைவேட் ஆளுகளுக்கு, தனிப்பட்ட நபர்களுக்காகவும் காணப்படுகிறது. ஆனாலும் இந்த வங்கிகளையும் ரிசர்வ் வங்கியினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளத்தான் இதுவும் நம்மளுக்கு தனியார் வங்கிகளையும் நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. இந்த தனியார் வெளிநாட்டு வங்கியினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோடைய பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியாவில தான் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தலைநகரம் வெளிநாட்டில் செயல்படுவதுமான வங்கிகளாக்கும் இந்த தனியார் வெளிநாட்டு வணிக வங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதுல ஒரு பாக்ஸ்ல மண்டல கிராமிய மேம்பாட்டு வங்கிகள் RRBS பத்தி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்தியாவில பல்வேறு மாவட்டங்களில் வட்டார வங்கித்துறை சேவைகளில் சேவைகளுக்கு வழங்குவதற்காக 1975 நிறுவப்பட்ட வங்கிகளாக்கும் இந்த மண்டல கிராமிய மேம்பாட்டு வங்கிகள். இது சிறு தொழில் செய்யக்கூடிய ஆளுகளுக்கு, விவசாயிகளுக்கு, குடிசை தொழில் செய்பவர்களுக்கு எல்லாமே கடன் வழங்கி வரக்கூடிய ஒரு வங்கியாகும் மண்டல கிராமிய மேம்பாட்டு வங்கி. கிராமத்தினுடைய மேம்பாட்டை இலக்காக கொண்டு நடைபெறக்கூடிய பேங்காகும் இந்த வங்கிகள். சரி, இந்த பாடப்பகுதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ நம்ம தொடர் செயல்பாடுகளாக ஒரு 2-3 கேள்வி தரீங்க. எல்லாரும் நோட் எடுத்துக்கோங்க. சரி, சொல்லட்ட எழுதிக்கிறீங்களா? இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய மிக முக்கியமான பணிகளை எழுதுக. சரி, அடுத்தது நிதி நிறுவனங்களை நாம் எவ்வாறு வகைப்படுத்தலாம்? அடுத்த ஒரு கேள்வி, வங்கிகளுடைய முக்கிய செயல்பாடுகளை குறிப்பிடுக. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் சில பெயர்களை குறிப்பிடுக. சரி, இப்ப இந்த பாடப்பகுதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.